எனது பணிவான வணக்கத்தையும் வீரம் செறிந்த வாழ்த்துக்களையும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். 1/4/2003 யாராலும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. பழைய ஓய்வூதிய திட்டம் மறைந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட், அதுதான் நம்ம புதிய ஓய்வு திட்டம் அப்படின்ற அழைக்கப்படுகின்ற சிபிஎஸ் மலர்ந்த நாள். மலர்ந்தவர்களுக்கு மணக்கும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வலிக்கும். அன்றிருந்து தொடர்கிறது இந்த ஒற்றை கோரிக்கை. இந்த ஒற்றை கோரிக்கையை சுமந்து அனைத்து ஆசிரியர்களையும் வலுப்படுத்தி போராட்டத்திற்கு அழைத்து சென்று கொண்டு இருக்கும் போது வழியில் 2004, 5, 6 என்ற கயிர்களால் கட்டப்பட்டோம். தொகுப்பூதியம் என்ற கயிர்களால் அந்த கோரிக்கையையும் இழுத்துக்கொண்டு 2004, 2005 தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்களுக்கு அவர்கள் நியமனம் பெற்ற நாளிலிருந்தே அந்த பணி வரன்முறையும் அவர்களுடைய சீனியாரிட்டியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும் சுமந்து கொண்டு அந்த கயிற்றால் கட்டப்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டு இழுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தோம். அடுத்ததாக 2009 ஊதிய முரண்பாடு, முதுநிலை, இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய துறைகளிலும் பிரிவுகளிலும் ஏற்பட்ட ஊதிய முரண்பாடு, அதையும் இழுத்து கொண்டும் தாங்கிக் கொண்டும் போராடி கொண்டும் இழுத்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஒற்றை கோரிக்கையுடன் அனைத்து கோரிக்கையும் வருடம் வருடம் பிறக்க கோரிக்கைகளின் எண்ணிக்கை அதிகப்படுவதை தவிர கோரிக்கைகளின் எண்ணிக்கை சற்றும் குறைந்ததால் சரித்திரம் இல்லை. இன்று வரைக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் தன் குரல்களை கிளிய கத்திக்கொண்டுதான் இருக்கின்றோமே தவிர 4 முதல்வரை தாண்டியும் 5வது முதல்வர் வரும் காலத்திலும் எங்களுக்கு விடியவில்லை. தமிழக அரசே, உங்களை நம்பிதான் விடித்துவிடும் என்று ஓட்டளித்தோம். ஆனால் ஓட்டளித்து பிறகுதான் தெரிகின்றது இன்னும் எங்களுக்கு விடியல் வரவில்லை என்று. ஆனால் விடியல் வரவில்லை, கோரிக்கைகளின் எண்ணிக்கை பார்சலாக அள்ளிக்கொண்டிருக்கிறோம். 2009 ஊதிய முரண்பாடோடு முடிந்து விட்டதா? அடுத்ததாக 2012 தகுதி தேர்வு, அதற்கு முன்பு பிஎட் பட்டப்படிப்புகள், பிஎஸ்சி பட்டப்படிப்புகள் அனைத்தையும் முடித்து வயது மூப்பின் அடிப்படையில் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பேரடியாக விழுந்தது. ஆனால் முடித்த உடனே வேலைக்கு ரெடியாக இருந்த இளைய சமுதாயத்திற்கு வெறும் பரிசாக இருந்தது. 2012 டிஆர்பி டெட் அப்படின்னு ஒரு வரன்முறையை வகித்து நிறைய பேர்கள் அரசு ஆசிரியர்களாக பணி அமர்த்தப்படாமலேயே ஓய்வு நிலைக்கு அடைந்தார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுடைய பாதிப்பும் நாம் ஏற்கப்பட வேண்டியவை. ஏனென்றால் அடுத்தவர்களுடைய பாதிப்பை என்று நம் பாதிப்பாக கருதாத வரை நம்முடைய கோரிக்கையும் என்றும் கருதப்படுவது கிடையாது. உலகத்தில் நடக்கும் அநீதியை கண்டு குமிழியானால் நீயும் நானும் தோழனே என்றார் சேக்குவாராம். அதன் வழியில் தான் நாம் இன்றும் போராடி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. அடுத்து மெதுவாக வந்தது எஸ்எம்சி போஸ்ட். பணி நிரப்பப்படவில்லை என்று கூவினோம். பணி நிரப்புவீர்கள் என்றால் தொகுப்பூதியத்திலும் எஸ்எம்சி, பிடிஏ என்ற புதிய பெயர்களில் என்னுடன் சமமாக படித்த என் கல்லூரி பள்ளி ஆசிரியர் கூட நான் வாங்கும் சம்பளத்தை விட எனது வேலையை செய்து குறைவான சம்பளத்தில் அமர்த்தப்பட்டீர்கள். எதற்காக? நீங்கள் போடுவது தனியார் மயமாக்குவதற்கான விதை. அவ்விதையை கூட அறிய முடியாத ஆசிரியர் சமுதாயமாக நாங்கள் நினைக்கிறீர்களா எங்களை? அந்த அளவுக்கு முட்டாளாக, அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணிகளை அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது. அவர்கள் வருவதே அவர்களை பணி நிரந்தரமாக்குவீர்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த ஒப்பந்த ஊதியத்தை ஒத்துக்கொண்டு வருகிறார்களே தவிர நீங்கள் அளித்தால் பணம் கொடுத்தால் போதும், ஒரு பதவி கொடுத்தால் போதும் என்பதற்காக வரவில்லை.
அடுத்ததாக வந்தது 2019 இஎல் சரண்டர். கொரோனா காலத்தை முன்னிட்டு அரசின் நிதி சுமையை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சுமக்க வேண்டும் என்பதற்காக ஒத்திவைப்பு என்றீர்கள், தள்ளி வைப்பு என்றீர்கள். அதற்காக எதிர்கட்சி தலைவராக இருந்த தற்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு விடியல் அரசு இருக்கிறது, நாங்கள் வந்தால் உங்கள் ஆசிரியர் சமுதாயத்தில் 10 வருட காலமாக நீங்கள் படும் துன்பங்களையும் வேதனைகளையும் துணை தெரிவோம் என்றீர்கள். விரிவும் என்றோம் ஓட்டளித்தோம், விடிந்ததா? மீண்டும் இஎல் சரண்டர் பெறப்படவே இல்லையே. அடுத்ததாக இஎல் சரண்டரும் பெறப்படவே இல்லை. எம்பில் என்ற உயர்கல்விக்கு ஊதியம் வழங்கிக் கொண்டிருந்தீர்கள். அதற்கும் வாங்கிய அனைத்திற்கும் ஆடிட் என்ற பெயரில் ஆடிட்டர்களை அனுப்பி திரும்பி கட்ட வேண்டும் என்ற ஆணையை மட்டும் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேலும் நான் படித்த காலத்தில் என்னுடைய ஆசிரியர்களின் குரலை கேட்டது அதிகம். என் பள்ளியில் நான் கேட்ட கதைகள் அதிகம். நான் அரசு பள்ளியில் படித்து அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் ஆணையன் என்றால் என் ஆசிரியரை தவிர வேறு யாரும் காரணமாக இருக்க மாட்டார்கள். இன்றும் அதே நிலைமைதான். குக்கிராமத்தில் பிறந்து பெண் மகளாக பிறந்த பெற்றோர்களின் ஏழ்மையை தீர்க்கும் இடமாகத்தான் அரசு பள்ளிகள் இருக்கின்றன. இன்றுமே அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் தான் நாளை அரசு பள்ளி ஆசிரியர்களாகவும் ஊழியர்களாகவும் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நாங்கள் போராடுவது எங்களுக்காக சுயநல உணர்வோடு கிடையாது, சமூக உரிமைக்காகவும் சமூக கட்டுப்பாடுக்காகவும் சமுதாயம் சீரழிவு கூடாது என்பதற்காகத்தான் இந்த அமைப்பானது பல கூட்டு சங்கங்களின் ஒற்றுமையாகவும் வேதனையுடையும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் அன்று அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், இந்த 1 லட்சம் அரசு ஊழியர்களால் என் அரசை மாற்றி அமைக்க முடியாதுன்னு அரசு சங்கங்களின் உரிமைகளை பறித்தீர்கள். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களையும் ஓட ஓட தெரிக்க விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய அரசு ஆட்சி என்னவென்று ஆனது என்று நீங்கள் எதிர்கட்சியா ஆன பிறகு புரிந்து கொண்டீர்கள். அதே நிலைமைதான் ஐயா. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் தான் நன்றாக பேசுவீர்கள் என்றால் நீங்கள் எதிர்கட்சி ஆகும் ஆசையை நாங்கள் நிறைவேற்ற தயாராக இருக்கின்றோம். பெற்றுக் கொள்ளுங்கள். அப்போதாவது அடுத்து வரும் 5வது முதல்வருக்காவது தெரியட்டும், இம்முறை நானும் ஏமாற்றினால் அடுத்த முறை எதிர்கட்சி தலைவர் ஆவேன் என்று. அதோடு மட்டுமல்ல, இன்று அரசு பள்ளியில் வேலை பார்த்தாவோ அரசு ஊழியர்களால் பணியமர்த்தப்பட்டாலோ நமக்கு மாத சம்பளம் வந்துடும். ஏன்னா நம்மள மாத சம்பளத்துல அந்த கணக்குல வந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையே நடத்த முடியும். ஏன்னா எங்களுக்கு சாக்பீஸ் பிடிச்சது எழுதுறது தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. சாக்பீஸை பிடிச்சு உங்களை சொல்லித்தரது தவிர வேற எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் எந்த கடைக்காவது ஹோட்டலுக்காவது நான் போனேன்னா அவங்க கொஞ்ச நேரத்துல நீங்க டீச்சரான்னு கேட்பாங்க. நான் சொல்லவே மாட்டேன், எதுவுமே நான் டீச்சர்னு சொல்லது கிடையாது. ஆனா அவங்க டீச்சரா கேட்பாங்க. ஏன்னா இது என்ன வேலை, இது என்ன, இதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற இந்த பாயிண்ட் இப்படி கையை நீட்டி பேசுறது எங்க ஆசிரியர் கூடிய அடையாளம் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுகிறோம். ஒரு பையன் தவறு செய்தால் என் மகன் செய்த தவறாக எண்ணி அவனை திருத்தி அவன் சமுதாயத்தில் மேலே வருவது உயர்த்தும் எங்கள் வர்க்கத்திற்கு ஓய்வு ஊதிய காலத்தில் எங்கள் வயிற்றில் அடிக்கிறீர்களா? மகளிர் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து என்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வரும் நீங்கள் மகளிரை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்படியானால் 75% பெண் தொகுதி கொண்டது அரசு பள்ளி ஆசிரியர்கள், 50% பணியில் உள்ளது அரசு ஊழியர்கள் மகளிர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் உண்மையிலே எங்கள் பெண் கல்விக்கும் பெண் பதவிகளுக்கும் உண்மையாக உறுதுணையாக இருந்தால் நாங்கள் ஓய்வு பெற்ற பின்பு என் மகளிடமும் என் மகளிடமும் என் கணவரிடம் கையேந்து நிலவையை விடுவதா? மகளிர் பாதுகாப்பு, மகளிர் அரசு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மௌன மொழி கலையட்டும். நீங்கள் மௌனமாக இருந்து எதையும் சாதிக்க போவது இல்லை. மத்திய அரசின்
கல்வி உரிமை தொகை பெறவில்லை என்று யாரையா உங்களுக்கு நாங்கள் உடன் நின்றோம். இந்த சங்கங்கள் தான் கடினமான எதிர்ப்பை தெரிவித்தோம், கண்டன அறிக்கை தெரிவித்தோம். உங்களோடு கைகோர்த்து மத்திய அரசு ஒன்றிய அரசை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. எதிர்ப்பதற்கு எங்களை பயன்படுத்தி விட்டு வேலை முடிந்துவிட எங்களை கீழே தருவது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு அரசர் என்பது முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர். தமிழகத்தில் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நீங்கள் அநீதியை சமூக நீதி பேசும் அரசே, நீங்கள் அநீதியை நடத்தலாமா? சொன்ன வார்த்தை தவறலாமா? தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது ஏன்? மௌன மொழியை திறக்கட்டும் அரசே, வாய் திறந்து பேசுங்கள். ஏன் இன்றும் வாய் திறக்காமல் இருக்கின்றீர்கள்? பார்லிமெண்ட்ல பேசினாரு ராகுல் காந்தி அவர். You never ever blossoms in the hearts of Tamil Nadu because they like Dravidian language. Yes, நாங்க அதை ப்ரூவ் பண்ணோம்ல. உங்களை விட்டு நாங்க உங்க கையை விட்டுட்டு நாங்க வேற எதை இழத்தோமா? மலரை விட்டோமா? அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் உங்களை பிடித்து நிற்கும் அச்சாணியாக இருக்கும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களையும் கைவிடாதீர்கள், கை போருங்கள் தமிழக அரசு. இந்த ஒளியானது சென்னையில் இருக்கும் ஒளியை ஒழிக்கட்டும். நானும் சென்னையில் இருந்துதான் வருகின்றேன். அங்கு பேசி பார்த்தேன், நடக்கவில்லை. கொங்கு மண்டலத்தில் பேசியாவது விடியும் என்று வந்திருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து போராடுவோம், போராட்டத்தை தொடர்வோம். எலெக்ஷன் தேதி அறிவிக்கும் வரையும் முற்றுகையை தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.